மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 3. அதிகாரம் 15. 15,000 ரூபாய் பரிசு. பகுதி 3. 4வது சாட்சியாக ஒரு வெள்ளைக்கார துரை விசாரிக்கப்பட்டார். அவர் மனிதரது கைவிரல் ரேகைகளை பரீட்சை செய்வதில் நிரம்பவும் தேர்ச்சி பெற்ற நிபுணர். அவர் சாட்சி கூண்டில் ஏறி நின்று கிறிஸ்தவ வேதத்தை தொட்டு பிரமாணம் செய்தார். சர்க்கார் வக்கீலான ராயர் அவரது வாயிலிருந்து அடியில் கண்ட விஷயங்களை வருவித்தார். நான் கைவிரல் ரேகைகளை பரீட்சை செய்கிற உத்தியோகஸ்தன். எனக்கு துரைதனத்தார் மாதம் ரூபாய் 2,500 சம்பளம் கொடுக்கிறார்கள். துரைதனத்தாருடைய உத்தரவின் மேல் நான் நேற்று இந்த ஊருக்கு வந்து சப்ஜெயிலுக்கு போய் இதோ நிற்கும் 3 கைதிகளின் கைவிரல் ரேகை குறிகளை கருப்பு மையின் உதவியால் ஒரு காகிதத்தில் பதிய வைக்க செய்து அவைகளை வாங்கி கொண்டு போய் வைத்துக்கொண்டு இதற்கு முன் தண்டனை அடைந்தவர்களுடைய கைவிரல் ரேகை குறிகளோடு ஒத்திட்டு பார்த்தேன். கைதி கூண்டில் நிற்பவர்களுள் 2 இதற்கு முன் தண்டனை அடைந்தவர்களாக தோன்றவில்லை. ஆண் பிள்ளை 2 கொஞ்சம் குள்ளமாயிருப்பவரின் கைவிரல் ரேகை இதற்கு 2 வருஷ காலத்திற்கு முன் தண்டனை அடைந்து சிறைசாலைக்கு போன சட்டைநாத பிள்ளை என்பவருடைய கைவிரல் ரேகை போலவே இருக்கிறது. 2ற்கும் கொஞ்சமும் பேதமே இல்லை என்று அவர் வாக்குமூலம் கொடுத்தார். அதை கேட்ட பாரிஸ்டர் சிவசிதம்பரம் பிள்ளை, ஐயா ரேகை நிபுணரே, இதோ குள்ளமாயிருக்கும் கைதியின் கைவிரல் ரேகை அடையாளமும் சட்டைநாத பிள்ளை என்ற ஒருவருடைய கைவிரல் ரேகை அடையாளமும் ஒரே மாதிரியாயிருப்பதாக சொன்னீர்களே, முந்தைய ரேகை அடையாளம் இந்த கைதியின் கைவிரலிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் என்று தாங்கள் நிச்சயமாக சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதற்கு ரேகை நிபுணர், 2 ரேகைகளும் ஒரே மாதிரி இருக்கின்றன என்பதை மாத்திரம் நான் சொல்ல முடியுமே அன்றி இவருடைய கையில் இருந்துதான் முந்தைய அடையாளமும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் எப்படி சொல்கிறது? அதற்கு பாரிஸ்டர், வாஸ்தவம், அதையே தாங்கள் சொல்ல முடியாது என்கிறீர்களே, அப்படி இருக்க இவர்தான் சட்டைநாத பிள்ளை என்று தாங்கள் சொல்ல முடியுமா? அதற்கு ரேகை நிபுணர், அதையெல்லாம் நியாயாதிபதி தீர்மானிக்க வேண்டுமன்றி நான் சொல்ல முடியாது என்றார். உடனே பாரிஸ்டர், சரியான வார்த்தை, அது இருக்கட்டும். இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன். இந்த ரேகை சாஸ்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதே, இதை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? இந்த உலகத்தில் உள்ள சகலமான மனிதர்களுடைய கைவிரல் ரேகையைப் போல இன்னொருவருடைய ரேகை இருக்கவில்லை என்பதை நிர்தாரணம் செய்திருக்கிறீர்களா என்றார். ரேகை நிபுணர் சிரித்துக்கொண்டு, அப்படி செய்யவில்லை என்றார். அதற்கு பாரிஸ்டர், அப்படி இருக்க ஒருவருடைய விரல் ரேகையைப் போல மற்றவருடைய விரல் ரேகை இருக்காதென்பது நீங்கள் துணிந்து முடிவாக சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதற்கு ரேகை நிபுணர், பரீட்சை செய்து பார்த்த வரையில் ஒருவருடைய விரல் ரேகையைப் போல மற்றவருடைய விரல் ரேகை இருக்கவில்லை. அதிலிருந்து எல்லோருடைய விரல் ரேகையும் அப்படித்தான் ஒன்றுக்கொன்று ஒத்துக்கொள்ளாது என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் என்றார். அதை கேட்ட பாரிஸ்டர், ஆகையால் இது கடைசி வரையில் பூர்த்தியாய் சோதனை செய்து நிர்ணயிக்கப்பட்ட சாஸ்திரம் அல்ல, யூகத்தின் மேல் நிர்ணயிக்கப்பட்ட சாஸ்திரம் அல்லவா என்றார். அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்றார் ரேகை நிபுணர். அதற்கு பாரிஸ்டர், சந்தோஷம், நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். 2 குழந்தைகளும் சகலமான அங்கங்களிலும் ஒரே மாதிரி தோற்றமுடையவர்களாக இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுடைய கைவிரல் ரேகைகள் நீங்கள் எப்போதாவது சோதனை செய்ததுண்டா என்று கேட்டார். அதை கேட்ட ரேகை நிபுணர், 2 குழந்தைகளுடைய விஷயம் பிரத்யேகமானது. அவர்களுடைய ரேகை அடையாளம் ஒரே மாதிரியாக இருக்கவும் கூடும், வித்தியாசப்படவும் கூடும் என்றார். அதை கேட்ட பாரிஸ்டர், நீங்கள் சோதனை செய்ததுண்டா என்றல்லவா கேட்கிறேன் என்றார். உடனே ரேகை நிபுணர், நான் பார்த்ததில்லை, இதற்கு முன் பார்த்திருக்கிறார்கள். சில ரேகைகள் ஒத்துக்கொண்டிருக்கின்றன, சில வித்தியாசமாக இருக்கின்றன என்றார். அதை கேட்ட பாரிஸ்டர், சரி, சில ஒத்துக்கொள்கின்றன அல்லவா? இப்போது இந்த பிரஸ்தாப கைதி இருக்கிறாரே, இவருக்கு இப்போது தாய் தகப்பன்மார் இல்லை. இது போலவே சட்டைநாத பிள்ளை என்பவருடைய தாய் தகப்பன்மாரும் உயிரோடு இல்லை. சட்டைநாத பிள்ளையும் இந்த பிரஸ்தாப கைதியும் 2 குழந்தைகளாய் பிறந்திருந்து இவர் குழந்தையாயிருந்தபோது யாராவது ஒரு முகமதியர் அந்த குழந்தைகளில் இவரை அபகரித்து கொண்டு போய் தமது சொந்த குழந்தை போல வளர்த்திருக்க கூடுமல்லவா? அப்படி இருக்க
இந்த 2 ரேகைகளும் ஒத்துக்கொள்வதனாலேயே இவர்தான் சட்டைநாத பிள்ளை என்று நீங்கள் நிச்சயப்படுத்த முடியுமா என்று கேட்டார். அதை கேட்ட ரேகை நிபுணர், அதையெல்லாம் சாட்சியத்தை கொண்டு நியாயாதிபதி நிர்ணயிக்க வேண்டுமே அன்றி அதற்கெல்லாம் எங்கள் சாஸ்திரம் பயன்படாது என்றார். உடனே பாரிஸ்டர், நிரம்ப சந்தோஷம், அது இருக்கட்டும். நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இரட்டை குழந்தைகளின் விஷயம் ஒரு புறம் இருக்கட்டும். மனிதருக்கு மனிதர் சிலர் ஒருவர் போல இன்னொருவர் இருப்பதாக ஜனங்கள் சொல்வது உண்டல்லவா என்றார். உண்டு என்றார் ரேகை நிபுணர். அதற்கு பாரிஸ்டர், சரி, அந்த ஒற்றுமை எப்படி ஏற்படுகிறது? ஒருவருடைய முகம், கை, கால், கண், காது, மூக்கு முதலிய சகலமான அவயத்திலும் ஒன்றுக்கொன்று ஒற்றுமை இருப்பதினால்தானே மொத்த தோற்றத்தில் ஒற்றுமை ஏற்படுகிறது என்றார். அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்றார் ரேகை நிபுணர். அப்படி ஒவ்வொரு உறுப்பும் ஒத்து போகும்போது கைவிரல் ரேகையும் ஒத்துத்தானே போகும் என்றார் பாரிஸ்டர். ஆம், அநேகமாய் ஒத்துத்தான் போகும் என்றார் ரேகை நிபுணர். அநேகமாய் என்று ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்டார் பாரிஸ்டர். ஒரு மனிதருடைய தோற்றமும் மற்றொரு மனிதருடைய தோற்றமும் அநேகமாய் ஒத்துக்கொள்ளுகிறபடியால் விரல் ரேகைகளும் அநேகமாய்த்தானே ஒத்துக்கொள்ளும் என்றார் ரேகை நிபுணர். உடனே பாரிஸ்டர், அப்படியானால் மனித சிருஷ்டியில் ஒரு மனிதனைப் போலவே தத்ரூபம் இன்னொருவன் கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாமல் இருக்க முடியாது என்று நாம் சொல்ல முடியுமா? கடவுள் சர்வ வல்லமையுடையவர் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்ளும்போது கொஞ்சமும் பேதமில்லாத 2 மனிதரை அவர் உலகத்தில் சிருஷ்டித்திருக்க முடியாது என்று நாம் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதற்கு ரேகை நிபுணர், அதெல்லாம் பெரிய தத்துவங்கள், அதிலெல்லாம் எனக்கு அவ்வளவு திறமை போதாது, அதையெல்லாம் நியாயாதிபதிகள் நிர்ணயிக்க வேண்டும் என்றார். உடனே பாரிஸ்டர், சரி, அப்படியானால் நான் உங்களுக்கு இனி தொந்தரவு கொடுக்கவில்லை என்றார். அதோடு அவரது விசாரணை முடிந்தது. அவர் வெளியில் அனுப்பப்பட்டார். அதன் பிறகு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சட்டைநாத பிள்ளையின் போட்டோ படங்கள் சிலவற்றை கொணர்ந்து நியாயாதிபதியிடம் கொடுத்துவிட்டு சாட்சி கூண்டில் ஏறி தாம் லப்பை தெருவிற்கு சென்று அம்மூவரையும் கைது செய்த விவரத்தை கூறினார். அதன் பிறகு பாரிஸ்டர், ஏனையா இன்ஸ்பெக்டரே, குள்ளமாக இருக்கும் கைதி பார்வைக்கு சட்டைநாத பிள்ளையைப் போல இருந்தாலும் சட்டைநாத பிள்ளையின் போட்டோ படம் இவரை போலவே இருப்பதாலும் இவரை கைது செய்தீர். கைரேகைகளும் ஒத்துக்கொண்டன. அது இருக்கட்டும், மற்ற இருவர்கள் தாசி பத்மாசனி அம்மாள் என்றும் அவளுடைய அண்ணன் கலிய பெருமாள் பிள்ளை என்றும் சொன்னீரே, அதற்கு ருஜு ஒன்றும் ஏற்படவில்லை என்றார். அதை கேட்ட ராயர், அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், குள்ளமாயிருப்பவர் சட்டைநாத பிள்ளை என்று ருஜுப்படுத்துவதே போதுமானது. மற்ற இருவரும் அவருக்கு உதவியாக இருந்ததான குற்றத்தை செய்தார்கள் என்று ருஜுவாவதே போதுமானது. அந்த ருஜுவை 2வது அம்சத்தில் கொடுக்கிறோம். நீங்கள் இப்போது சொன்னதிலிருந்து இவர் சட்டைநாத பிள்ளை என்று ருஜுவாகிவிட்டதை தாங்களும் ஒப்புக்கொள்கிறீர்கள், அதுவே போதுமானது என்றார். அதற்கு பாரிஸ்டர், யாரும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த சாயிபு சட்டைநாத பிள்ளையைப் போல இருக்கிறார் என்று நீங்கள் ருஜுப்படுத்தினீர்களே அன்றி இவர் சட்டைநாத பிள்ளைதான் என்று ருஜுப்படுத்தவே இல்லை என்றார். உடனே ராயர், ஓஹோ, அப்படியா? தாங்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும். நியாயாதிபதியும் மற்ற யாவரும் அப்படி நினைக்க மாட்டார்கள். நியாயாதிபதியும் திருப்தி அடைந்திருப்பார் என்பது நிச்சயம் என்றார். உடனே ஜட்ஜு துரை கைதி கூண்டில் என்ற குள்ளமான மனிதரை பார்த்து, சிறைசாலையிலிருந்து தப்பி ஓடி வந்த சட்டைநாத பிள்ளை நேர்தான் என்று இப்போது சாட்சிகள் சொன்னார்களே, அது உண்மைதானா என்றார். குள்ளமான கைதி, அது சுத்த போய், நான் ஒரு பாவத்தையும் அறியேன். நான் முஸ்லிம் தாய் தகப்பன்மாருக்கு பிறந்தவன் என்றார். உடனே ஜட்ஜ், உம்முடைய பெயர் என்ன என்று விசாரித்தார். என்னை கமாலுதீன் சாஹிபு என்று கூப்பிடுவார்கள் என்றான் கைதி. மற்ற இருவரும் யார், அவர்களுடைய பெயர் என்ன என்று விசாரித்தார் ஜட்ஜ். அதற்கு கமாலுதீன், இவன் என்னுடைய தம்பி, இவனுடைய பெயர் அப்துல் வகாப் சாஹிபு. அதோ இருக்கும் கோஷா என்னுடைய பெஞ்சாதி, அவளுடைய பெயர் மும்தாஸ் பிபி என்றான். உடனே ஜட்ஜ், நீங்கள் என்ன தொழில் செய்கிறவர்கள்? நாங்கள் கமிஷன் வியாபாரம் செய்து எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த சரக்கு மலிவாக விற்கிறதோ அதை வாங்கி இந்த கைக்கு அந்த கை விற்று லாபம் சம்பாதிக்கிறது என்றான் கமாலுதீன்.
நேர் எப்போதும் கும்பகோணம் லப்பை தெருவில்தான் இருக்கிறதா என்று கேட்டார் ஜட்ஜ். எங்களுடைய சொந்த ஊர் நாகூர். கும்பகோணத்துக்கு வந்து 6 மாத காலமாகிறது என்றான் கமாலுதீன். கும்பகோணத்தில் நீங்கள் இருப்பது சொந்த வீடா வாடகை வீடா என்று விசாரித்தார் ஜட்ஜ். அதற்கு கமாலுதீன், சொந்த வீடு, 6 மாதத்துக்கு முன் வாங்கினோம் என்றான். வீடு யார் பேரில் வாங்கப்பட்டிருக்கிறது, விற்றது யார் என்று கேட்டார் ஜட்ஜ். வீடு எங்கள் 2 பேரிலும் வாங்கப்பட்டு இருக்கிறது. மீராசா லெப்பை என்பவர் அதை எங்களுக்கு விற்றார் என்றான். வீட்டை நீங்கள் வாங்கினீர்களே, அப்போதாவது அந்த பத்திரம் சப் ரிஜிஸ்ட்ரார் கச்சேரியில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதே, அப்போதாவது அந்த மீராசா லெப்பை உம்மை பார்த்ததுண்டா என்று கேட்டார் ஜட்ஜ். நான் அப்போது வியாபாரத்தின் நிமித்தம் வடக்கே உள்ள திருப்பத்தூர் வாணியம்பாடிக்கு போயிருந்தேன். வீட்டை வாங்கும்படி என் தம்பியினிடம் சொல்லிவிட்டு போனேன். அவன்தான் வாங்கினான் என்றான் கமாலுதீன். நேர் அந்த மீராசா லெப்பையை பார்த்ததுண்டா இல்லையா என்று கேட்டார் ஜட்ஜ். இல்லை என்றான் கமாலுதீன். நாகூரில் நீங்கள் இருந்தது சொந்த வீடா வாடகை வீடா என்றார் ஜட்ஜ். வாடகை வீடு என்றான் கமாலுதீன். உடனே ஜட்ஜ், அது யாருடைய வீடு என்பது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். நாங்கள் அப்போது ஏழ்மை நிலைமையில் இருந்தோம். பல இடங்களில் இருந்திருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் சத்திரம் சாவடிகளில் கூட தங்கியிருக்கிறோம். கடைசியாக நாங்கள் நாகூரில் ஒரு மரைக்காயருடைய தர்ம கட்டிடத்தில் இருந்தோம். அவருடைய பெயரை நாங்கள் விசாரிக்கவில்லை என்றான் கமாலுதீன். உமக்கு சொந்தமான முஸ்லிம்கள் யாராவது இருக்கிறார்களா என்று விசாரித்தார் ஜட்ஜ். எல்லா முஸ்லிம்களும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களே. அதை தவிர எங்களுக்கு நெருங்கிய பந்துக்கள் யாரும் இல்லை. எங்கள் தாய் தகப்பன்மார் ஏழை பக்கிரிகளாய் இருந்தவர்களாம். சிறு பிராயத்திலேயே எங்களை விட்டு இறந்து போய்விட்டார்கள் என்றான். உம்முடைய சம்சாரத்தின் தாய் தகப்பன்மார் எந்த ஊரில் இருக்கிறார்கள் என்று கேட்டார் ஜட்ஜ். அவளுடைய தாய் தகப்பன்மார்களும் எங்களைப் போலவே ஏழை பக்கீர்கள். அவர்கள் யாவரும் இப்போது உயிரோடு இல்லை என்றான் கமாலுதீன். உமாக்காவது உம்முடைய தம்பிக்காவது இங்கிலீஷ் பாஷை தெரியுமா என்று கேட்டார் ஜட்ஜ். தெரியாது என்றான் கமாலுதீன். உங்கள் மூவருக்கும் துருக்க பாஷை தெரியுமா என்று கேட்டார் ஜட்ஜ். தெரியும் என்றான் கமாலுதீன். நீங்கள் குரான் முதலிய வேதங்களை படித்திருக்கிறீர்களா? அந்த வேதங்களில் கேள்விகள் கேட்டால் சரியான உத்தரம் கொடுக்க முடியுமா என்று கேட்டார் ஜட்ஜ். ஓ, முடியும் என்றான் கமாலுதீன். உமக்கும் உம்முடைய தம்பிக்கும் சுன்னத் முதலிய சடங்குகள் ஆகியிருக்கின்றனவா என்று கேட்டார் ஜட்ஜ். அந்த சடங்குகளை செய்து கொள்ளாத முஸ்லிம்களும் இருப்பார்களா என்றான் கமாலுதீன். அவ்வளவோடு ஜட்ஜின் கேள்விகள் முடிந்தன. அவர் அவ்வளவோடு நிற்க சர்க்கார் வக்கீலான ராயர் எழுந்து நியாயாதிபதியை பார்த்து, கோர்ட்டார் அவர்களே, ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அனுமதிக்க வேண்டும். நாங்கள் கைரேகைகளை கொண்டும் போட்டோ படத்தை கொண்டும் நேரே பார்த்துள்ள மனிதரை கொண்டும் இவர்தான் சட்டைநாத பிள்ளை என்று ருஜுப்படுத்திவிட்டோம். ஆயினும் ஜட்ஜு துரையின் திருப்தியின் பொருட்டு இன்னொரு காரியமும் செய்ய கோருகிறோம். இதற்கு முன் சட்டைநாத பிள்ளை சிறைசாலையில் இருந்தபோது சிறைசாலை நிஜாரோடு வந்த நிலைமையில் எடுத்த படம் ஒன்று தங்களிடம் இருக்கிறது. இவர் தம்முடைய வீட்டில் இருந்தபோது பட்டுக்கரை வஸ்திரங்கள், சட்டை, தலைப்பாகை முதலியவை போட்டுக்கொண்டு எடுத்த படம் ஒன்று இருக்கிறது. அந்த உடைகளெல்லாம் இதோ தருவிக்கப்பட்டிருக்கின்றன. இவருடைய துருக்க உடைகளை விளக்க செய்து முதலில் நிஜாரை போட்டு நிற்க வைத்து இவரையும் படத்தையும் பாருங்கள். பிறகு வீட்டில் இருந்தது போல சட்டை, தலைப்பாகை, ஜரிகை வஸ்திரங்கள் முதலியவைகளை அணிவித்து அந்த படத்தை வைத்து ஒத்திட்டு பாருங்கள். உடனே கோர்ட்டாரின் மனம் நிச்சயமான முடிவிற்கு வந்துவிடும் என்றார். உடனே பாரிஸ்டர் சிவசிதம்பரம் பிள்ளை எழுந்து, கோர்ட்டார் அவர்கள் இந்த வேண்டுகோளுக்கு அனுமதி தரக்கூடாது. இதை நான் பலமாக ஆட்சேபிக்கிறேன். என் கட்சிக்காரர் ஏழையாக இருந்தாலும் கண்ணியமாக ஜீவனம் செய்யும் வர்த்தகர். அவர் எவ்வித குற்றமும் செய்ததாக ருஜு ஆகாதிருக்கையில் அவருக்கு ஜெயில் நிஜார் போடுவது சட்ட விரோதம். ஆகையால் ஜெயில் நிஜார் போட்டு போட்டோ எடுக்க நாங்கள் இணங்க மாட்டோம். மற்றபடி தலைப்பாகை, சட்டை, பட்டுக்கரை வேஷ்டிகள் தரிப்பது இந்துக்களின் வழக்கமே அன்றி அவைகளை முஸ்லிம் அணிவது அவர்களுடைய ஜாதி ஆசாரத்திற்கும் பழக்கத்திற்கும் ஒவ்வாத காரியம்.
என் கட்சிக்காரர் அதற்கு இணங்கினால் மற்ற முஸ்லிம்கள் இவரை பற்றி அவமதிப்பாக எண்ணுவார்கள். ஆகையால் முகமதிய மதஸ்தர்களுக்குள் பழக்கமில்லாத காரியத்தை செய்யும்படி ஜட்ஜு துரை அனுமதிப்பது நியாயமாகாது. இப்போது என் கட்சிக்காரர் என்ன ஆடைகளில் இருக்கிறாரோ இப்படியே போட்டோ படம் வேண்டுமானால் பிடித்து கொள்ளலாம். அதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் என்றார். ஜட்ஜு துரை சிறிது யோசனை செய்து, பாரிஸ்டருடைய ஆட்சேபனைகள் நியாயமாகப்படுவதால் ராயர் கேட்டுக்கொண்டபடி போட்டோ எடுக்க நான் உத்தரவு கொடுக்க முடியாது. வாதி கட்சியின் சாட்சியம் இவ்வளவுதான் என்று நினைக்கிறேன். இனி நீங்கள் இருவரும் உங்கள் வாதங்களை துவக்கலாம். இதில் ஒரு விஷயம், சட்டைநாத பிள்ளை சிறைசாலையிலிருந்து தப்பி ஓடியது சந்தேகமற ருஜுவான விஷயம். ஆதலால் அதை பற்றி வாதி கட்சியார் எவ்வித ருஜுவும் கொடுப்பது தேவையில்லை. நம்முடைய பாரிஸ்டர் அதை பற்றி ஆட்சேபிக்காவிட்டால் அதை விட்டு அந்த சட்டைநாத பிள்ளை இவர்தானா என்ற விஷயத்தை மாத்திரம் ஆராய்ச்சி செய்வோம் என்றார். அதை கேட்ட பாரிஸ்டர், ஓ, அதை பற்றி எனக்கு ஆட்சேபனையும் இல்லை, இவர்தானா சட்டைநாத பிள்ளை என்ற விஷயம் ஒன்றையே நாம் கவனிக்கலாம் என்றார். உடனே ராயர் வெகு துடியாய் எழுந்து நின்று, அப்படியானால் என் வேலை இன்னமும் சுலபமாயிற்று. சிறைசாலையிலிருந்து பலவந்தமாக விடுவிக்கப்பட்டு ஓடிப்போனவரான சட்டைநாத பிள்ளையே கமாலுதீன் சாஹிபு என்று பெயர் வைத்துக்கொண்டு லப்பை தெருவில் ஒளிந்து இருந்து வருகிறார் என்பது 3 வகையில் பரிஷ்காரமாக ருஜுவாகியிருக்கிறது. இதுவரையில் நேரில் பார்த்து இவரோடு நன்றாய் பழகியவர்களும் இவருடைய அங்கமச்ச அடையாளங்களையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தவர்களுமான சிறைசாலை உத்தியோகஸ்தரும் வார்டர்களும் இவர் சட்டைநாத பிள்ளையைப் போலவே இருப்பதாக கூறுகின்றனர். இவர் முகமதிய உடைகள் தரித்திருப்பதால் அவரை போலவே இருக்கிறார் என்று சொல்ல முடியுமே அன்றி அவர்தான் என்று சொல்வது சாத்தியமான காரியமல்ல. இவருடைய முகமதிய உடைகளை விலக்கிவிட்டு சட்டைநாத பிள்ளையின் உடைகளை இவர் அணிந்து கொண்டிருந்தால் இவர்தான் சட்டைநாத பிள்ளை என்ற சாட்சிகள் நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள். இவர் தம்முடைய உடைகளை கொஞ்ச காலம் மாற்றிக்கொள்ள மறுப்பதன் உள்கருத்தை நியாயாதிபதி அவர்கள் அவசியம் கவனிக்க வேண்டும். இரண்டாவது, இவர் சுயேட்சையாக இருந்த காலத்திலும் சிறைசாலையில் இருந்த காலத்திலும் எடுக்கப்பட்ட இவருடைய போட்டோ படங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அவைகளையும் இவரையும் கோர்ட்டார் ஒத்திட்டு பார்ப்பதொன்றே போதுமானது. அதை தவிர இதற்கு வேறு எவ்வித சாட்சியமும் தேவையே இல்லை. இந்த 2 வித சாட்சியங்களை விட முக்கியமானதும் நிச்சயமானதும் ரேகை அடையாளம். ரேகை சாஸ்திர நிபுணர் அந்த விஷயத்தை நன்கு ஆராய்ச்சி செய்த மகா கெட்டிக்காரர். அவருடைய சாட்சியத்தை அசட்டை செய்வதற்கு ஏதுவே இல்லை. அந்த சாஸ்திரம் உபயோகமற்றதென்று எவ்வளவு சுலபத்தில் நாம் அசட்டை செய்துவிட்டால் எத்தனையோ லட்சக்கணக்கில் பணத்தொகை செலவு செய்து அந்த இலாக்காவை ஏற்படுத்தியிருக்கும் இங்கிலீஷ் துரைதனத்தாரை நாம் முட்டாள்கள் என்று சொல்வது போலாகும். பல வருஷ காலமாக இந்த இலாக்கா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கைதி இதற்கு முன் எத்தனை தடவை தண்டனை அடைந்திருக்கிறார் என்பதை இந்த ரேகை சாஸ்திரத்திலேயே இதுவரையில் நிர்ணயித்து வந்திருக்கிறார்கள். ஒரு குற்றத்திற்காக 6 மாத காலம் தண்டனை அடையக்கூடிய ஒருவன் அவனுடைய ரேகை அடையாளத்தை பரிசோதிப்பதால் இதற்கு முன் அவன் பல தடவை தண்டனை அடைந்த பழைய குற்றவாளி என்பதைக் கண்டு அவனுக்கு 5 வருஷ கடின காவல் தண்டனை கூட கொடுத்து விடுகிறார்கள். அப்படி இதுவரையில் தண்டனை கொடுத்து வரும் நியாயாதிபதிகளின் தீர்மானங்கள் எல்லாம் அக்கிரம தீர்மானம் என்றல்லவா அர்த்தமாகும். ஆகையால் ஜட்ஜு துரை அவர்கள் மற்ற எதையும் அலட்சியம் செய்தாலும் ரேகை சாஸ்திர நிபுணருடைய சாட்சியத்தை அவசியம் ஒப்புக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதை அலட்சியம் செய்துவிட்டால் இனி துரைதனத்தார் அந்த இலாக்காவையே எடுத்துவிட நேரும். இதுவரையில் அதன் சாட்சியத்தால் அதிக தண்டனை அடைந்திருப்பவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து விடுவிக்க நேரும். இனி பழைய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் முறையே இல்லாமல் போய்விடும். ஆகையால் ஜட்ஜு துரை அவர்கள் இதில் வேறு விதமான அபிப்பிராயம் கொள்வதற்கே வழியில்லை. இது நிற்க, கைதி இப்போது இருக்கும் வீட்டை தாம் வாங்கவில்லை, தமது தம்பியே வாங்கினான் என்று சொல்வதையும், வீட்டை விற்றவரை பார்த்ததே இல்லை என்பதையும், இந்த வீட்டிற்கு வரும் முன் இவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பதை பற்றியும், இவர்களுடைய உறவினர்களை பற்றியும் இவர் எவ்விதமான பிடியும் கொடாமல் வாக்குமூலம் கொடுத்திருப்பதை ஜட்ஜு துரை அவர்கள் கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் இவர் சட்டைநாத பிள்ளையே அன்றி வேறு முகமதியர் அல்லர் என்பது எளிதில் தெரிந்து போம். ஆகையால் இவர்தான் சட்டைநாத பிள்ளை. இவர் சிறைசாலையிலிருந்து பலவந்தமாக தப்பி வந்து ஒளிந்திருந்த குற்றத்தை செய்திருக்கிறார்.
அதற்கு தக்க தண்டனையை நியாயாதிபதி அவர்கள் ஏற்படுத்தி இவரை மறுபடி சிறைசாலைக்கு அனுப்புவதே நியாயமான விஷயம் என்று கூறிவிட்டு உட்கார்ந்து கொண்டார். உடனே பாரிஸ்டர் சிவசிதம்பரம் பிள்ளை எழுந்து நின்று, கோர்ட்டார் அவர்களே, நான் இதுவரையில் எத்தனையோ வழக்குகளில் ஆஜராகியிருக்கிறேன். இதை போல இவ்வளவு அபாண்டமாக ஒரு நிரபராதியின் மேல் கொண்டு வரப்பட்ட வழக்கை நான் பார்த்ததே இல்லை. இப்போது ருஜுவான 3 வகை சாட்சியங்களும் இவர் சட்டைநாத பிள்ளையைப் போல இருக்கிறார் என்று ருஜுப்படுத்தினரே அன்றி அவர்தான் இவர் என்று ஸ்தாபிக்கவே இல்லை. இவர் இன்னொருவரை போல இருப்பது சட்டப்படி குற்றமாகும் என்று நான் படித்த வரையில் எந்த சட்ட புஸ்தகத்திலும் காணப்படவில்லை. அப்படியே குற்றமாகுமானால் அது இவரை சிருஷ்டித்த கடவுளின் குற்றமே அன்றி இவருடைய குற்றமாகாது. வாதி கட்சியார் முக்கியமாக மதிக்கும் சாட்சியமான ரேகை சாஸ்திரம் சம்பூர்ணமான சாஸ்திரமே அல்ல. தண்டனை அடைகிறவர்களுடைய ரேகைகளையெல்லாம் பார்த்து அந்த சாஸ்திரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதே அன்றி உலகத்தில் உள்ள எல்லோருடைய ரேகைகளையும் சோதனை செய்து பார்க்கப்படவும் இல்லை. ஒருவருடைய ரேகையைப் போல இந்த உலகத்தில் இன்னொருவருடைய ரேகை இருக்கவே இருக்காது என்றும் முடிவு கட்டப்படவில்லை. தோற்றத்தில் ஒருவரைப் போல இன்னொருவர் இருந்தால் அவர்களுடைய ரேகைகளும் அதிக வித்தியாசம் இருக்காது. அநேகமாய் இரண்டும் ஒன்று போலவே இருப்பது சகஜமே. ஆகவே என் கட்சிக்காரர் பிறப்பிலேயே சட்டைநாத பிள்ளை என்பவரைப் போல இருப்பதால் இவருடைய ஒவ்வொரு அங்கத்திலும் ஒற்றுமை இருக்கிறது. அதுபோலவே கைரேகைகளிலும் ஒற்றுமை இருக்கிறது. இதை கொண்டே இருவரும் ஒருவர்தான் என்று தீர்மானிப்பது நியாயமாகாது. அந்த இலாக்காவை துரைதனத்தார் நியமித்திருப்பதை பற்றி அவர்களை நாங்கள் முட்டாள்கள் என்று மதிப்பதாக கருதக்கூடாது. ரேகை சாஸ்திரத்தை கொஞ்ச தூரம் வரையில் உதவியாக வைத்துக் கொள்ளலாமே அன்றி முற்றிலும் அதையே ஆதாரமாக வைத்துக்கொண்டு அநியாயமாய் ஒரு நிரபராதியை தண்டிப்பது சட்ட சம்மதமானதல்ல. இதுவோ சாதாரணமான குற்றமல்ல. இன்னொருவர் செய்த குற்றத்தில் 8 வருஷம் இவருக்கு வருவதோடு சிறைசாலையிலிருந்து ஓடியதற்கு பல வருஷங்கள் சேரும். ஆகவே இவருடைய ஆயுசே சிறைசாலைக்கு அர்ப்பணமாகிவிடும். நிரபராதியான ஒருவருடைய முழு ஆயுளும் இப்படி அநியாயமாய் அழியும்படி செய்து அவரையும் அவரை சேர்ந்தவர்களையும் தீரா துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்குவது தர்ம சம்மதமாகாது. இப்பேற்பட்ட முக்கியமான வழக்குகளில் வாதி கட்சியார் சாதாரணமாக தேக ஒற்றுமையையும் ரேகையின் ஒற்றுமையையுமே போதுமான ருஜுவாக நம்பி இருக்கக்கூடாது. இயற்கையிலேயே 2 மனிதர்கள் ஒருவர் போல சிருஷ்டிக்கப்படுவது சகஜமே. அதுவுமன்றி நான் முன்னர் சொன்னது போல இவர்கள் இருவரும் இரட்டை குழந்தைகளாக இருந்து பாலியத்தில் இவர் முஸ்லிம் மதத்தை சேர்ந்த மனிதரிடம் போய் சேர்ந்திருக்கலாம். அதையெல்லாம் ருஜுப்பிக்க என் கட்சிக்காரர் கடமைப்பட்டவர் அல்லர். அதுவுமன்றி என் கட்சிக்காரர் தம்முடைய பூர்வீக வரலாறுகளையெல்லாம் உள்ளபடியே சொல்லியிருக்கிறார். அதில் எதுவும் அசம்பாவிதமே இல்லை. அதுவுமன்றி அதில் எந்த விஷயமாவது பொய் என்று எதிர்கட்சிக்காரர் மெய்ப்பிக்கவில்லை. என் கட்சிக்காரருக்கு வேறு உறவினர் யாரும் இல்லை என்றால் அதில் அசம்பாவிதம் என்ன இருக்கிறது? இதோ நான் இருக்கிறேன். எனக்கு வேறு யாரும் சொந்தக்காரர் இல்லை. அதே சட்டைநாத பிள்ளையை எடுத்துக்கொள்வோம். அவரையும் அவருடைய தம்பியையும் தவிர அவருக்கு வேறு சொந்தக்காரரே இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம். இதெல்லாம் உலகத்தில் சகஜமாக இருக்கக்கூடியதே அன்றி வேறல்ல. இந்த விஷயங்களையெல்லாம் எதிர்கட்சிக்காரர் தங்களுக்கு அனுகூலமாக வியாக்கியானம் செய்து கொள்வது நியாய சம்மதமாகாது. இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டியதென்றால், சட்டைநாத பிள்ளை சிறையிலிருந்து தப்பித்துக் கொண்டார் அல்லவா, அது முதல் அவர் இப்படி சாய்புவாய் மாறுகிற வரையில் நடுநடுவில் அவர் செய்த காரியங்களுக்கு சாட்சியம் சம்பாதித்து அவர்தான் இப்படி மாறியிருக்கிறார் என்று எல்லோரும் திருப்திகரமாக நம்பும்படியான ருஜுவை கொடுக்க வேண்டும். அப்படி செய்யாமல் எங்கேயோ போன ஒருவருக்கும் வேறு எங்கேயோ இருக்கும் இன்னொருவருக்கும் தேக ஒற்றுமை இருக்கிறது என்ற காரணத்தினால் அவர்தான் இவர் என்று சொல்வது கொஞ்சமும் பொருந்தவே பொருந்தாது. சட்டைநாத பிள்ளை சிறைசாலையிலிருந்து ஓடிய பிறகு இன்ன தையல்காரனிடம் துருக்க உடை தைத்தார். இன்ன இடத்தில் சுன்னத் கல்யாணம் செய்து கொண்டார். இன்ன இடத்தில் மற்ற இருவரையும் சந்தித்தார். இன்னாருடைய வண்டியில் அந்த வீட்டுக்கு போனார். அவர் தமிழராயிருந்து துருக்கருடைய உடைகளை தரித்தபோது இன்னார் பார்த்தவர்கள் என்பது போன்ற சாட்சியங்களை கொணர்ந்திருந்தால் அது எல்லோருக்கும் ஒப்புக்கொள்ளத்தக்கதாயிருக்கும். சட்டைநாத பிள்ளை மறைந்ததற்கும் பிறகு அவர் இந்த ரூபம் அடைந்ததற்கும் மத்தியில் உள்ள இடைவெளியை இவர்கள் எப்படி சம்பந்தப்படுத்துகிறார்கள் என்பதே தெரியவில்லை.
ஆகையால் இவர்கள் கொணர்ந்திருப்பது இத்தகைய பெரிய குற்றத்திற்கு போதிய ருஜுவாகாது. இந்த மனிதரை கண்டுபிடிப்பவருக்கு 15,000 ரூபாய் பரிசு கொடுப்பதாக விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. அது பிரம்மாண்டமான தொகை. ஆகையால் அதை அபகரித்துக் கொள்ள யாரும் எண்ணி சட்டைநாத பிள்ளையைப் போல இருக்கும் மனிதர் யாராவது இருக்கிறார்களா என்று தேடி பிடித்து தண்டனைக்கு கொண்டு வருவது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமே. போலீசாருக்கு இந்த குற்றவாளிகளை காட்டிக் கொடுத்தவர் ஜானி ஜான் கான் சாஹிபு என்ற ஒருவர் என்று எதிர்கட்சிக்காரர்கள் தெரிவித்தனர். அவர் துருக்கர். ஆதலால் தம்முடைய ஜாதியாருக்குள் சட்டைநாத பிள்ளையைப் போல இருந்த இவரை பார்த்தவுடன் 15,000 ரூபாயை அபகரிக்க வேண்டும் என்ற துர்எண்ணம் கொண்டு அவர் இந்த காரியத்தில் இறங்கியிருக்கிறார் என்பது பரிஷ்காரமாக தெரிகிறது. ஆகவே ஜட்ஜ் துரை அவர்கள் எல்லா அம்சங்களையும் தீர்க்க ஆலோசனை செய்து நிரபராதியான என் கட்சிக்காரரையும் அவரை சேர்ந்த மற்ற இருவரையும் கண்ணியமாக விடுதலை செய்து அவர்களுக்கு ஏற்பட்ட மான நஷ்டத்திற்கும் பொருள் நஷ்டத்திற்கும் ஈடாக குறைந்தது 5,000 ரூபாயாவது கொடுக்கும்படி உத்தரவு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு உட்கார்ந்து கொண்டார். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.